உங்க ரசிகர்களுக்கு ரஜினி சாரோட என்ன பிரச்சனை? சார், ஏன் அவரு படம் அது ஒரு பார்ட் சார், அது தனி சார். இல்ல, அத போய் அரசியலோட கொண்டு கரெக்டா வராதீங்க. வரீங்க. நான் ஒரு சொல்றேன். பகுதி அது. அதாவது இந்த சி ஓட்டர்ல இவ்வளவு வருதுன்றாங்கல்ல, ஆமா அவங்களோட எண்ணோட்டம் என்னன்றது நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, அவர் இன்னைக்கு அரசியல்ல இல்ல. ஆமா இது வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிட்டார். ரைட்டா? இந்த பக்கமே வர்றதில்ல. கட்சி தொடங்கும் போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை போய் பார்த்து, நான் இதே ரஜினி அவர்களே 1000 விமர்சனம் வச்சிருவேன். இப்போ அரசியலுக்கு வந்தால் விமர்சனம் பண்ணுவேன். என் வேலை. இவங்களுக்கு சொம்பு தூக்குறதுக்கோ முட்டு கொடுக்கறதுக்கோ நம்ம பத்திரிகை தொழிலுக்கு வரல. ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, இந்த கட்சி. இப்போ ரஜினிகாந்த் அவர்களை விஜய் வந்து வீட்டில் போயிட்டு, அண்ணா இந்த மாதிரி இல்லை சார், கட்சி தொடங்குறேன், உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேணும், நீங்கள் 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 பண்ணலை, நான் பண்ணுறேன், எனக்கு வாழ்த்து சொல்லுங்கள் அப்படின்னா, ரஜினி நான் வீட்டுக்கு வராத, வெளில போ அப்படியே சொல்ல போகிறார்? சொல்ல மாட்டேன். வாழ்த்து சொல்லி விஜய் வந்தார், தம்பி நல்லா வரட்டும், மனசார வாழ்த்திருப்பார். கமல் போனேனாலும் சரி, நம்ம தான் ராஜ்யசபாவோட போயிட்டோம், கட்சியை திரும்பி திமுகவில் வச்சிட்டோம், அந்த 5.5-8% ஓட்டு வாங்கினா அது இனிமேல்ட்டு இருக்காது, அது கரைஞ்சிருச்சு. ரைட்டுங்களா? எப்படி அதிமுக இல்லையன்றீங்களா? எங்கே இருக்கு? ஏங்க இதுக்காக ரிமோட் எடுத்து டிவி எல்லாம் ஓடிச்சிங்க மாற்றம். இதை விஜய் சொன்னதுன்னு அவரும் சொன்னாரு. ஒரு 3-4 சீட்டு கண்டிப்பா வாங்கிடுவாங்க இல்ல இப்போ. சரி, இப்போ வாங்கட்டும், வாங்கி சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தால் நல்லது, அந்த கட்சிக்கு நல்லது, அதை வந்து மாற்று கருத்து கிடையாது. விஜய் அவர்கள் போய் கமலை பார்த்து வீட்டில், ஆனால் இந்த மாதிரி கட்சி தொடங்குறேன், நீங்கள் வந்து நடிப்பில் எனக்கு வந்து நிறைய விஷயம் உங்களை பார்த்து கற்றுக்கணும், அரசியலில் நீங்கள் இருக்கீங்க, உங்களோட வாழ்த்து வேணும். இந்த சத்யராஜை பார்த்து இந்த மாதிரி ஒரு 4 முன்னணிகளை பார்த்துட்டு ஒரு வாழ்த்து பெற்றிருந்தா இந்த ரசிகர்கள்லாம் இன்னைக்கு விஜய் பின்னாடி நிற்பாங்களா? அதை விட்டு நான் பீக்கில் இருக்கும்போதே வந்தேன். அப்போ என்ன சொல்கிறீங்க? ரஜினியும் கமலையும் கிண்டல் பண்ணுறீங்க. அதை தானே உங்கள் பொருள். நீங்கள் பண்ணுறது பத்தாமல் உங்கள் கூட இருக்கிற ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க? ரஜினி படம் இப்போ ரிலீஸ் ஆனப்போ கூலி அப்போ போயிட்டு லியோ மாதிரி இல்லை அப்படின்னோன்னா, அங்கே இருக்கிறவங்க ரஜினி எல்லாம் அண்ணன் சீமான் பாஷையில் இது பண்ணி தியேட்டரை விட்டு வெளில போ, படம் ஓடல, உனக்கு தெரியுமா, நீ பாத்தியா? சார், இது வந்து ஒரு நிகழ்வு, லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு நான் சொல்றேன். ஓட்டர் வரைக்கும் சீமானை எல்லாம் தவிர்த்து விட்டு விஜய சொல்றாங்கன்னா, விஜய்க்கு ஒரு பெரிய மாசு. ஒரு வெளிப்படையா ஒரு உண்மையை சொல்றேங்க, நம்பரை வந்து ஏமாத்தி ஃபட்ஜ் பண்ற வேலை நிறைய நடக்குது.